வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு புடலங்காய் முருங்காய் போட்ட கிரேவி தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து 3 எடுத்திருக்கேன். நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட தண்ணியை கொஞ்சம் ஊற்றிருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்காக. தக்காளி ஃபஸ்ட்டு வதங்கணுன்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா பாயில் பண்ண வைங்க. அந்த தக்காளியை கலர வேண்டாம், பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சூடுபட்ட உடனே இலகிடும், அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வதக்க ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே வதங்கிடும். நான் வந்து எல்லாருமே வந்து உப்பு போட்டு வதக்கி பார்ப்பாங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அதை விட இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற சும்மா ஒரு தாட் வந்தது. ஸோ அதனால் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோடு சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பித்தேன். 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே குயிக்காக வதங்கிடுது. ஸோ அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் இது உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. மீன்வேல் வந்து நம்ம இந்த தக்காளியை நல்லா வதக்கிடணும், கைவிடாமல் கலரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல தொக்கை கிடைக்கும். இது வந்து கிரேவி மெத்தடுன்றதுனால நான் ஒரு 70% தான் வதக்க போகிறேன். பேலன்ஸ் வந்து அப்படியே தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து காயோடு சேர்ந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது இல்லாமல் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு காய்வாட்டாக இருக்க தக்காளி ஒன்று இருக்குது இதில், அதனால் அது கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் பக்காவாக வதங்கிடுச்சு. நான் சொன்ன அளவுக்கு 70% அது வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கேன். தக்காளி வதங்கிடுச்சு, கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் போடலாம். டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் போட்டுட்டு ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலர்றேன், ஆன்லேயே வச்சு கலரில். ஏன்னா டெசிகேட்டட் கோகோனட் ஆல்ரெடி வந்து அவங்க ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக அதை ஃப்ரை பண்ணுறதோ வதக்கவோ ஒன்றும் தேவையில்லை. ஸோ அதனால் டைரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சு தான் அந்த தக்காளி கிரேவியில் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நான் கலரிட்டேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் பார்த்திங்கன்னா தக்காளி கையோட அப்புறம் புளி கையோடலாம் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து அந்த புளிப்பு தன்மையெல்லாம் அதில் படாமல் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ப்ரிசர்வ் பண்ணணும், வெளியில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அது எறும்பு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தக்காளி கிரேவியில் வந்து தக்காளி டெசிகேட்டட் கிரேவியில் வந்து ஒரு முருங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ புடலங்காய் உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பேபி பொட்டேட்டோவும் ஒரு சின்ன சைஸ் புடலங்காய் 2 எடுத்து அதையும் நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட தக்காளி கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ தட் அது எல்லாமே ஒன்றா வந்து அந்த சாரெல்லாம் எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த காய்கறியில் இறங்கணுன்ட்டு இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. கலரி விட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வரைக்கும் ஊற விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த இது அதில் இறங்கிடும், நல்லாவே இறங்கிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த கிரேவி வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வரைக்கும் மினிமம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு தேவையான அளவுக்கு, ரொம்ப கம்மியான அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், நிறைய தண்ணி தேவையில்லை. ஏன்னா வந்து புடலங்காய் தண்ணி விடும். அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது கிரேவி தானே, அதனால் அதிக தண்ணி தேவையில்லை. இப்போ வந்து குக்கர் லிட்டும் போட்டு மூடியாச்சு. மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4வது விசிலும் வந்துடுச்சு. ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா எல்லாமே பக்காவாக குக் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். மீன்வைல் நான் போடுற டிஷ்ஷஸ் எல்லாமே பிளாண்ட் ஆகிட்டுனா காரம் மசாலா இல்லாமல் எண்ணெய் கூட ரொம்ப கம்மியான அளவுக்கு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறமா கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, லிவர் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து டெலிவரி ஆகிட்டு ஆஃப்டர் டெலிவரி பீரியடில் இருக்க அந்த 7 to 10 days கூட பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும்.
அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸும் வந்து 7 to 10 days பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கணும். அவங்கெல்லாம் கூட இந்த டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம். மீன்வெல் கிட்ஸுக்கு கூட காரம் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி டயட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். அல்சர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வெந்த சாதம், அப்புறமா அவிச்ச காய்கறி, அப்புறமா தயிர் இது மட்டுமே சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. அவங்களும் நார்மலாக மற்றவங்க சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம். ஆனால் காரம் போடாமலே எப்படி மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணுன்றது தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த பிளாண்ட் டயட்டில் நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணியாச்சு. புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா கிரேவின்றதுனால ஒரே ஒரு பட்டை புளி தான் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி கரைச்சல் ஊற்றிட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு பாயில் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகவும் ஃபீலிங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் வந்து மற்றவங்க சாப்பிட்ற அதே டைப் ஆஃப் கிரேவி, சாம்பார், ரசம், அப்புறமா வந்து புளி சாதம் மிக்ஸு, அப்புறமா எலுமிச்சை சாதம், இது கூட்டு, பொரியல், அப்புறமா வந்து ஈவன் பொங்கல் கூட போட்டிருக்கேன், சட்னி கூட போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து மற்றவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி அந்த அல்சர் பேஷண்ட், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் காரம் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை, எண்ணெயும் ரொம்ப லிமிட்டடாக தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க பார்த்து இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மற்றவங்கள மாதிரி சாப்பிட்றோன்ற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி அவங்க உடம்புக்கு வயிற்றுக்கு அல்சர் ப்ராப்ளம் தகுந்த மாதிரியான ஃபுட்டும் கூட இது. அவங்களுக்கு இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு இரிட்டேஷனும் எந்த ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரவே வராது. ரொம்ப சேஃபு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் எல்லாம் போடல, ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுறேன். இது வந்து நீங்கள் புளி கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் 10 to 15 minutes கிரேவி ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.